ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் மந்த்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மந்த்து சாமுவேல் ஏஞ்சல் உங்களோட லவ் பாண்டிங்கில் என்ன மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்பட போகுது, இந்த லவ் பாண்டிங்கை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க, உங்களுக்கு என்ன பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, கைடன்ஸ் இருக்குது, இது திருமண வாழ்க்கை எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம பார்க்குறோம். இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவர் நம்பர் 44455. உங்களுக்கு ப்ரேயர் இருக்குது ஏஞ்சல் கிட்ட அப்படின்னாலும் ப்ரேயரை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். இதில் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1க்கு பைல் நம்பர் 1 அண்ட் 2க்கு வந்து எல்லோ கலர் ஹீலிங் ஸ்டோன் வைக்கிறேன். சோலார் ப்ளஸ் சக்ராக்கானது. உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜேடு கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் பார்க்குறோம். பஞ்சாக வந்து விழுந்திருக்கு. இவ்வளோ ரீடிங் இருக்கும் பைல் 1க்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கலெக்டிவ் ரீடிங். யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கன்சல்டேஷன் கூட ஒன்று புக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது கலெக்டிவில் வர்றதுனால மெசேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு கார்ட்லேயும் தனித்தனி மெசேஜ். ஓகேவா? ஃபஸ்ட்டு கார்டு வழியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹீலிங் ஃபேமிலி இஷ்யூஸ், யுவர் லவ் லைஃப் பெனிஃபிட்ஸ் அஸ் யூ ஃபர்கிவ் யுவர் பேரண்ட்ஸ். நீங்கள் உங்களோட லவ் பாண்டிங் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருக்குது. இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களோட லவ் லைஃபாக இருக்கலாம், இல்லை திருமண வாழ்க்கையாக கூட இருக்கலாம். நிறைய பேருக்கு லவ் லைஃப்பில் அடி வாங்கியிருக்கு. திருமண வாழ்க்கையை விட லவ் லைஃபே வந்து உங்களுக்கு ஒரு நிறைய ஸ்ட்ரகிள், ரொம்ப வேதனை, வலி நிறைய இருக்குது. நிறைய ஏமாற்றங்கள் இருக்குது. இந்த லவ் பாண்டிங் வந்து ஃபஸ்ட்டு வந்த லவ்வாக கூட இருக்காது, உங்களுக்கு 2வது அமைஞ்சதாக கூட இருக்கலாம். அதிகமாக எனக்கு டக்குன்னு இன்ட்யூஷன் வர்றதுனால சொல்கிறேன். ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸோட அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே கர்மான்னு சொல்லுவாங்க. அவங்களோட லைஃப் பாதிக்கப்பட்டு அவங்களால நீங்கள் வந்து நிறைய உங்களோட சைல்டுஹுட்டில் வந்து நீங்கள் நிறைய அவங்ககிட்ட எதிர்பார்த்துருப்பீங்க. ஒரு நார்மலாக ஒரு குழந்தை வந்து ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? இப்படி இருக்கணும், நம்மளோட ஃபாதர் மதர் நம்மகிட்ட இந்த மாதிரி அன்பை கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். அது நடக்கலை. அந்த வருத்தம் உங்கள் ஃபாதர் மதர் மேலே இருக்குது. அதை ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. அவங்கள மன்னிக்கணுமா நீங்கள்? இந்த மாதம் வந்து நீங்கள் இவங்களை வந்து மன்னிச்சுட்டு ஹீலிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் சரி, உங்கள் ஃபேமிலி, அதே மாதிரி மூதாதையர் மூலமா ஏதாவது கர்மா அந்த மாதிரி ரிலேட்டடாக வருது அப்படின்னாலும் உங்கள் ஹோல் ஃபேமிலிக்கே நீங்கள் வந்து ஹீலிங் எடுக்கக்கூடிய மாதம் இது. ஹீலிங் ஃபேமிலி இஷ்யூஸ். ஓகேவா? இந்த ஃபேமிலி இஷ்யூஸ் உங்கள் ஃபாதர் மதருக்கும் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரிவினை, அந்த மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்து உங்களை வந்து வளர்த்திருப்பாங்க. அதோட அந்த ஷேடோ வந்து உங்களுக்கு இப்போ உங்கள் லைஃப்பை பாதிக்குது. ஸோ நீங்களும் ஹீல் ஆகணும். அதுக்கு முன்னாடி உங்கள் பேரண்ட்ஸ் அவங்கள நீங்கள் மன்னிக்கணும். மன்னிச்சுட்டு இப்போ வர உறவு வந்து எனக்கு எல்லா விதத்திலும் நல்ல விஷயங்களை எனக்கு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையாக இறைவன்கிட்ட சரண்டர் பண்ணணும். உங்களுக்கு நான் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம வந்து ரீடிங் மட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கல. உங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள் ஏதாவது இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னா அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கார்டு வழியாக, ஃபர்ஸ்ட் கார்டு வழியாகவே சொல்லிட்டாரு, இது ஃபேமிலி இஷ்யூஸ்னால வந்த ஒரு பேர்டனை நீங்கள் சுமந்துட்டு இருக்கீங்க. அவங்களோட வலி வேதனை, அவங்களால உங்களுக்கு சில எதிர்பார்ப்புகள், நீங்கள் சைல்டுஹுட்ல ஒரு என்ன குழந்தைங்களுக்கு ஒரு விவரம் தெரியாது இல்லையா? ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது வந்து ஆழ்மன பதிவாக பதிஞ்சிருக்கும். அவங்க எனக்கு இவங்க இதை செஞ்சு கொடுப்பாங்க, அதை செஞ்சு கொடுப்பாங்க, அந்த எதிர்பார்ப்பு நடக்காதது, அது ஒரு அழுத்தத்தை அது வந்து அப்படியே அது ரெக்கார்ட் ஆயிருக்கும். இப்போ உங்களுக்கு இன்னொரு லைஃப், உங்கள் லைஃப்ல இன்னொருத்தர் அந்த மாதிரி ஒரு முக்கியமான உறவு வரும்போது நமக்கு வந்து இந்த லைஃப்பும் சரியில்லையே, நம்ம பேரண்ட்ஸ் இப்படி இருந்தாங்க, நமக்கு லவர்ஸ் வரவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்ற அந்த ஒரு வேதனை நிறைய பேருக்கு இருக்கு. அதனாலதான் இந்த கார்டு வழியாக சொல்றாரு. ஸோ யாருக்காவது ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்து நீங்கள் உங்களோட இந்த பிரச்சனையை ஹீல் பண்ணிக்க இது இருந்ததுன்னா, உங்களுக்கு பிராப்தம் இருந்தானா வாங்க. இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது ப்ரேயர் மெத்தட் தெரியும், இல்லை வேற யாராவது மாஸ்டர்ஸ் குருமார்களை தெரியும்னா நீங்கள் அங்கே போய் கூட இதை சரி பண்ணிக்க ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு இதுதான் கைடன்ஸ். இதை சரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு லவ் பாண்டிங் நல்லபடியாக அமையும். அது அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போக முடியும்னு சொல்கிறார். ஓகேவா? இந்த சுச்சுவேஷனில் யார் இருக்கீங்களோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஹீலிங்
அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஐ எம் ரெடி டு ரிசீவ் த பிளெஸிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. அடுத்தது யுவர் ஃபீலிங் ஆர் ரியல் அண்ட் ஒர்த் எக்ஸ்ப்ளோரிங். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆகஸ்ட் மந்த் உங்களோட லவ் பாண்டிங் ஒரு திருமண வாழ்க்கையில் இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கருத்து வேற்றுமை இருக்கலாம். இல்லைனா ஒருத்தர் 2 பேருமே வந்து ஒரே ஆஃபீஸ்லேயோ இல்லைனா ஒரே வீட்லேயோ வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனால் 2 பேருக்கும் ஒரு நெருக்கம், என்ன சொல்கிறது, ஒரு ஒருத்தர் வந்து மீட் பண்ணிக்கிறதே கிடையாது. கொஞ்சம் என்ன ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தெரியுது. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன வாய்க்கா வர்றப்ப தகராறு அந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ இந்த தகராறெல்லாம் முடிஞ்சு இந்த ஆகஸ்ட் மந்த் உங்களுக்குள்ள அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு லவ் பாண்டிங், அந்த அட்டாச்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களோட கணவர் உங்ககிட்டயோ இல்லை உங்கள் மனைவி உங்ககிட்டயோ உங்களை வந்து புரிஞ்சுக்குவாங்க, அன்பாக நடந்துக்குவாங்க. அதே மாதிரி லவ்வர்ஸாக இருந்தாலும். ஓகே, இது ஒரு சிலருக்கு. அண்ட் ஒரு சிலர் வந்து ரீகன்சிலேஷன். இந்த மாதம் உங்களுக்கு ரீயூனியன் அதிகமாக பாசிபிள் இருக்குன்னு சொல்றாரு. சந்தோஷமா ரீகன்சிலேஷன்ஸ் பாசிபிள். someone from your past is returning to your life. திரும்ப உங்கள் லைஃப்குள்ளே வரப்போகிறாங்க. ஸோ ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்க. அந்த பார்ட்னர் திரும்ப நல்லபடியாக உங்களை வந்து இது பண்ணுறதுக்கும், நீங்கள் திருமணம் உங்களுக்கு பழைய ரெக்கார்ட்ஸ் ஏதாவது ஆழ்மன பதிவுகள் சப்கான்ஷியஸ் ரெக்கார்ட் இருந்தால் திரும்ப அது வந்து பிரேக் ஆகும். கொஞ்சம் அதெல்லாம் வந்து கிளாரிட்டி எடுங்க. நம்மளோட பழைய பதிவில் நான் சொல்லியிருப்பேன், இப்போ ஒரு வாட்டி ஒரு மேரேஜ் ஃபெயிலியர் ஆகுது, இல்லைனா லவ் பாண்டிங் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அடுத்தது இன்னொரு மேரேஜுக்கோ இல்லைனா இன்னொரு லவ் பாண்டிங் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதையும் நீங்கள் வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியாமல் நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஃபெயிலியர், இந்த உறவுகள் ரீதியாக பிரச்சனைக்கு காரணமே இதுதான். இதை நீங்கள் வந்து உங்களுக்குள்ள சரி பண்ணாமல் நீங்கள் எத்தனை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை கிளாஸ் போய் அட்டன் பண்ணிங்கனாலும் வேலைக்கே ஆகாது. அதனால தான் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் உங்களுக்கு இந்த செக்ஷனை எடுக்கிறாங்களான்னு கேட்குறேன். எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க ஆன்மீகம் இதை வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் லைனில் போனால் நம்ம இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஸ்பிரிச்சுவல் லைனில் போகிறவங்கள அது வேற மாதிரி டைவெர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நாட்டமே இல்லாமல், ஃபேமிலியில் நாட்டம் இல்லாமல் ஆயிடுது, உறவுகளில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணிடுறாங்க. நான் வந்து இதோட எனக்கு இந்த பிறவி போதும் அந்த மாதிரி அந்த மாஸ்டர்ஸ் ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி பேசுவானுங்க. எப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, உறவுகள் கிட்டலாம் ரொம்ப இது பண்ணிக்காதீங்க, நீங்கள் வந்து ஒரு தனி ஒரு உலகம் அப்படின்னு. அப்புறம் வந்து இல்லை நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டு நீ குடும்பத்தோட வாழ்ந்தாதான் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னு மாற்றி பேசின்னு இருக்கானுங்க. அது நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, சரியா? இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சுன்னு இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கான சரியான ஒரு வழிகாட்டுதல் யார்கிட்ட கிடைக்குதோ அங்கே போய் சரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு நான் இங்கே சொல்லியிருக்கேன், உங்களோட மனதளவில் இருக்க பிரச்சனையை சரி பண்ணால் ஒழிய உங்கள் கர்மா கிளியர் ஆகணும், உங்களோட மனசில் இருக்க அந்த விஷயங்கள் கிளியர் ஆகணும். இது ரெண்டும் ஒரே நேரத்தில் 1 by 1 நடந்தாதான் எதிர்காலத்தை உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். அந்த மனநிலை பக்குவத்தை எந்த குரு கொடுக்குறாங்களோ சொல்லித்தராங்களோ தாராளமாக அங்கே போய் கிளாஸ் கற்றுக்கோங்க. ஆனால் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, சில குருமார்கள் இந்த மாதிரி உல்டாவாக பல்ட்டி அடிச்சுட்டு பேசிட்டு திரியிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த மீடியாவும் நிறைய அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் போய் இதுவாகுது. அந்த மாதிரி நிறைய பேர் போய் மாட்டிக்கிட்டு அடுத்தது என்ன, அவங்க வந்து நார்மல் லைஃப்லேயே இருக்க முடியாது. ஓகேவா? அவங்களுக்கு ஒரு தனி உலகம், தனி இதில் இமேஜினேஷனில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது வேண்டாம். அந்த மாதிரி போய் எங்கேயும் மாட்டிக்காதீங்க. அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் இதை முழுவதும் நீங்கள் நல்லபடியாக இந்த லவ் பாண்டிங் அமைச்சிக்கணும். இப்போ செகண்டாக ஒரு லவ் பாண்டிங் நீங்கள் ஏற்பட போகுதுனாலும் சரி, திருமண வாழ்க்கை ஏற்பட போகுதுன்னு சரி, உங்களுக்கு நீங்கள் மோஸ்ட் ஆஃப் என்ன பண்ணுவீங்கன்னா ஜாதகம் செக் பண்ணுவீங்க. ஜாதகம் உங்கள் கர்மாவுக்கு மேட்ச் ஆகிற கர்மாவை தான் கூட்டு வந்து நிறுத்தும். கர்மாவுக்கு வந்து அந்த இது வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு ஜாதகம் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நீங்கள் வந்து வரல. நீங்கள் உங்களை திருத்திக்கிட்டு உங்களுக்கான நல்ல லைஃப்பை நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மனசு சரியாக இருக்கணும். உங்கள் மனம் ஒழுங்காக இருந்தால் உங்கள் எண்ணங்கள் ஒழுங்காகும். உங்கள் எண்ணங்கள் ஒழுங்காச்சுன்னா உங்கள் ஆன்மா பலம் பெறும். ஆன்மாவுக்காக தான் நீங்கள் பிறவியே வந்தீங்க.
இதெல்லாம் வந்து இந்த ஏஜ்ல உங்களுக்கு புரியாது. இதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு அபவ் 40, 35 இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கே அது வந்து ஓரளவு தான் புரிஞ்சு ஓரளவு பார்க்குறீங்க. ஆனா அதுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்குலாம் நீங்க இந்த பிராக்டிக்கல் இந்த என்ன சொல்றது இந்த விஞ்ஞான உலகத்துல சிக்கிக்கிட்டு நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கீங்க. நம்மளோட நம்மளோட என்ன சொல்றது ஒரு பக்தி நிலை ஒரு டிவோஷனல் லைனை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சரியா யாரும் சொல்லி தரல. ஒன்று டிவோஷனலா போனா அப்படியே சாமியாரா சன்னியாசியா போற மாதிரி பைத்தியக்காரனா மாத்தி விட்டுறானுங்க. இல்லையா ஒண்ணுமே எதுவுமே கிடையாதுடா அப்படி சொல்லிட்டு ஒரு அரகன் பீப்புள் மாதிரி ஒரு எப்படின்னா நீ எனக்கு இது கொடுப்பியா நான் உனக்கு திருப்பி தருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்னிங் பர்சன் மென்டாலிட்டி தான் நம்ம சொசைட்டி உருவாக்கி வச்சிருக்கு. அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு சில பேர் வெள்ளந்தியா வாழ்வாங்க. மற்றவங்க அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு அவங்கள அடிமை மாதிரி நிறைய லேடிஸ் அந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. நம்ம வெளியும் சொல்ல முடியாது. நம்ம ஃபேமிலி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சுற்றி இருக்கிறவங்க என்னன்னு சொல்லுவாங்க. ஃபேமிலியில் இருக்கவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை வந்து வெளியில கூட பகிர முடியாம அப்படியே அந்த லைஃப் பார்ட்னரோடையே காலம் ஃபுல்லாக அடிமை வாழ்க்கை வாழ்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன். அதுலேருந்து நீங்கள் வெளில வரணும். நீங்கள்லாம் வந்து பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடியே பார்க்குறீங்கன்னா நீங்கள்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இன்கேஸ் மேரேஜ் லைஃப் பிரேக் ஆகிட்டு திரும்ப இன்னொரு மேரேஜ்க்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு வரக்கூடிய அந்த வரன் வந்து உங்களோட கர்மா ரீதியாக வராங்களா இல்லைனா உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல சோல் இந்த சோல் கனெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களோட மனசும் அவங்களோட மனசும் ஒத்து போச்சுன்னா தான் அதை அந்த பாண்டிங் சரியா வரும். இன்கேஸ் நீங்க அதை வந்து ஜாதகம் படி நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு என்ன கர்மாவுக்கு என்ன கர்மா வந்து ஆட் பண்ணணுமோ அதுதான் வரும். இதுக்கு மேல இந்த விஷயத்த இவ்வளோ டீப்பா டெப்தா எந்த ஒரு ஆஸ்ட்ராலஜர் சைட்லயும் அவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலி அவங்களெல்லாம் நான் வந்து யாரையும் பிளேம் பண்ணல விரும்பல. அவங்க ஏதோ கத்துக்கிட்டதை அவங்க வந்து பேசுறாங்க. நான் இங்க சொல்றது நான் என் டிவன் எனக்கு கொடுத்த ஞானத்தை உங்களோட ஷேர் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு முக்கால்வாசி ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. இதுதான் காரணம். அந்த எசன்ஸை வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது. ஆனால் நான் ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த எல்கேஜி குழந்தைங்களுக்கு ரைம்ஸ் சொல்லி கொடுப்போமே ஒரு ஈஸி ஒரு டஃப்பான ஒரு லைனை கூட இந்த ரைம்ஸ் மாதிரி சொல்லி கொடுத்தா குழந்தைங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு விளையாடிட்டு சந்தோஷமா ஹாப்பியா வாழ்வாங்க. அதனால உங்களுக்கு நான் வந்து இவ்வளோ ஈஸியா இதை வந்து சொல்லித்தரேன். உங்களோட லைஃபையும் இது மாற்றும். நான் சொல்லி கொடுக்குற இந்த விஷயங்கள் உங்கள் ஃபேமிலியில் யாராவது இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கை நல்லபடியாக அமைய வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா வேற எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை உங்கள் கர்மாவை சரி பண்ணி உங்களுக்கு மனசில் உங்களோட மனம் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு சப்கான்ஷியஸ் ரெக்கார்டை கிரியேட் பண்ணி அடுத்தடுத்து ஃபெயிலியரை கொடுக்குதோ அதெல்லாம் எப்படி மாற்றிக்கணும், அதை எப்படி வந்து உங்களோட கர்மாவில் போய் மாட்டாமல் குட்கர்மா வேலை செய்ய வைக்கணும், அதெல்லாம் குருமார்களால் மட்டும்தான் முடியும். சும்மா அந்த ப்ராக்டிக்கலாக இப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க இப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க இதெல்லாம் கதை ஓட்டிட்டு இருந்தாங்கனாலாம் வேலைக்கு ஆகுது. அது எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. 1000ல் ஒருத்தருக்கு 1,00,000ல் ஒருத்தருக்கு. ஏன்னா அவங்களோட ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹையில் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் எல்லாருக்குமே ஃப்ரீக்வன்சி ஹையாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து அந்த இதில் வந்து அலைனாயி ஒர்க் அவுட் ஆகிடலாம் சொல்லவே முடியாது. ஆனால் சித்தர்கள் இவங்க குருமார்கள் கிட்ட நீங்கள் வரும்பொழுது அவங்களோட எனர்ஜி வேலை செய்யும். உங்கள் எனர்ஜி லோவாக இருந்தால் அது அவங்களுக்கு இது கிடையாது. ஓகேவா? நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க. உங்களோட எனர்ஜி எந்த லெவலில் வேணாலும் இருக்கட்டும். ஆனால் குருமார்கள் கிட்ட அவங்களோட அந்த பிளஸ்ஸிங் நீங்கள் எடுக்கும்போது அவங்களோட எனர்ஜி தான் அவங்களோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்ககிட்ட இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். அவங்களோட ஃப்ரீக்வன்சி கூட நீங்கள் ஆட் ஆகும்போது உங்களோட வைப்ரேஷன் வேறு லெவலில் ஒர்க் பண்ணும். அப்போ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு சாத்தியமாகும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆனால் அதுக்கு நம்பிக்கையாக சரண்டரோட என்கிட்ட நீங்கள் வந்து கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேர் பயனடைகிறாங்க. நீங்களும் அதை கற்றுக்கிட்டு பயனடைங்க. இந்த ஆழ்மன ரெக்கார்ட் பதிவுகள் இருந்தால் அது உங்களுக்கு அடுத்தடுத்து வர லைஃப்பை பாதிச்சிடும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். ஓகே? ஏன்னா இன்னைக்கு அடுத்த ஜென்ரேஷன் இப்போ ஃபர்ஸ்ட் கார்டு வழியாக பார்த்தோம். பேரண்ட்ஸோட இம்பேக்ட் வந்து அந்த சைல்டுஹுட்ல நீங்கள் பாதிக்கப்பட்டதுனால இப்போ உங்கள் லைஃப் அது பாதிக்குது. சில பேர் திருமணமானவங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய பேர் லவ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் மட்டும் திருமணமானவங்களுக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது இதே பிரச்சனை உங்களோட ஜென்ரேஷன் உங்களோட குழந்தைங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு திருமணத்தை வந்து கட்டாயம் பண்ணிக்கிறாங்க. எப்படியோ மேரேஜ் ஆகுது. ஆனால் திரும்பவும் அந்த பிரச்சனை அங்கே ரைஸ் ஆகும். இந்த தலைமுறையா அதை வந்து நீங்க கொண்டு போறீங்க.
உங்க தலைமுறையிலே இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. உங்க தலைமுறையிலேயே இதை சரி பண்ணுங்க. நாங்க ரெடியா இருக்கோம் சரி பண்றதுக்கு. நீங்க ரெடியா? யோசிங்க. சரி, அடுத்த கார்டில் 2 பேர் உங்களோட நபரும் நீங்களும் எப்படின்னா உங்களோட பாண்டிங் ஆதாம் ஏவாள் பாண்டிங். உங்களுக்கான பியூர் சோல் உங்கள் நபர். இப்போ நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் உங்களுக்கு பியூர் சோலாக இருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி மாற்றி நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? ஜெண்டரை. தெர் இஸ் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் ஹியர். உங்களுக்கு ஒரு விஷயம்னா அவங்க வந்து உங்களை ஒரு மதர் கேரக்டரில் டேக் கேர் பண்ணுவாங்க, உங்கள் மெயில் எனர்ஜி. ஸோ இது ஒரு சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி இருக்குது. உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் ரொம்ப அழகாக வந்து கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு உறவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்ட்ராங் பாண்டிங் இந்த ஆகஸ்ட் மந்த். உங்களுக்கு தெரியும் நமக்காகவே வந்தவர் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அதை ரிலைஸ் பண்ணுவீங்க. இதை மோஸ்ட் ஆஃப் நீங்கள் ஃபீமேல், எனக்கு இன்ட்யூஷன் என்ன ஃபீமேல் பார்ப்பீங்க நினைக்கிறேன். உங்கள் மெயில் கிட்டேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து இன்னும் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கொஞ்சம் நாளாக ஏதோ ஒரு அடிக்ஷன், ஒரு மன வருத்தம், சோகம், எப்போவுமே எதையோ நினச்சிக்கிட்டு மாலை மோஸ்ட் ஆஃப் ஈவினிங் டைமில் அந்த நினப்பு வரும் உங்களுக்கு. அப்போது நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நபர் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ஃபீமேல் கூட அதிகமாக பேர் ஃபீமேல் இருக்கலாம். நீங்கள் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் பேரண்ட்ஸையோ இல்லைன்னா உங்களோட கணவரையோ டிபெண்ட் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் தன்னிச்சையாக உங்களுக்குன்னு ஒரு ஓன் கான்ஃபிடென்ட், ஒரு உங்களை நம்பி நீங்கள் வந்து இல்லை, எல்லாத்துக்கும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கு. அதே நேரத்தில் ஒரு அடிக்ஷன் இருக்குது. உங்களோட லவ் பாண்டிங் பிரேக் ஆகிருக்கும், நோ கான்டாக்டில் போயிருக்கலாம், இல்லை அடுத்த லைஃப் அந்த லைஃப் பிரேக் ஆகிடுச்சு சொல்லிட்டு அடுத்த லைஃப்க்கு போனாலும் அதுவும் செட் ஆகாமல் ரொம்ப இதெல்லாம் நினச்சி ஏதோ ஒரு அடிக்ஷன், ஏதோ ஒரு இதுக்குள்ள வந்து நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆகஸ்ட் மந்த் இந்த அடிக்ஷன் இது மாதிரி இருந்தால் அதுலேருந்து வெளியில் வாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப் திரும்ப வரணும், திரும்ப வந்து சரியாகணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு சரி பண்ண வேண்டியது நீங்கள் தான். உங்களுக்குள்ளே தான் சரி பண்ணணும். நான் அதை பற்றி தான் இப்போ கொஞ்ச நேரமாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். நீங்கள் தான் சரியாகணும். நீங்கள் கர்மா, நீங்கள் உங்கள் மூதாதையர் பண்ணிட்டு போகிற பேட் கர்மாவுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் பண்ண கர்மா வினைக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க. இதை அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகாதீங்கன்னு சொன்னேன். அந்த கார்டு நான் அது சொல்லிட்டு அடுத்த கார்டு, அதுக்கப்புறமா அது இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா அதே ஒரு இதாக. இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ சோககீதம் பாடிக்கிட்டு நீங்கள் முதல்ல உங்களுக்குன்னு ஒரு வேலை, உங்களுக்குன்னு யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் முதல்ல வாழுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இது நான் சொன்ன வார்த்தை யாருக்கு அவங்க எந்த சுச்சுவேஷன்ல இருக்காங்களா அவங்களுக்கு நச்சுன்னு அப்படின்னு நெத்தி போட்டில் அடித்த மாதிரி அப்படியே சுருக்குன்னு ஏறும். ஓகேவா? அது நான் வந்து உங்களை விழிப்படைய வைக்கிறேன். நான் வந்து உங்களை வந்து அதாவது என்ன சொல்றது, இவங்களை வந்து சொல்லி காமிக்கிறது, இவங்களை வந்து மட்டம் தட்டி பேசுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்க இந்த இடத்துல வீக்கா இருக்கீங்க, இப்படி நீங்க வந்து உங்களை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க, உங்களை மாத்திக்கோங்க. ஓகே, சரி. அடுத்தது இந்த கார்டு வழியா பார்க்கும்பொழுது இந்த லாஸ்ட் கார்டுக்கு முன்னாடி வந்துச்சு இல்லையா, இந்த அடிக்ஷன்ல இருக்காங்கன்னு சொன்னல, இவங்களுக்கு ரிலேட்டடா இருக்க மாதிரி இருக்கு இது ஒரு சிலருக்கு. அண்ட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்களோட அன்பை வந்து பியூரா கொடுக்கணும். உங்க நபருக்கு நீங்க உங்க அன்பை பியூரா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் ரொம்ப கஞ்சத்தனம், கருமித்தனம். அதுல என்னங்க கஞ்சத்தனம்? உங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்றாரு பாருங்களேன். இந்த வார்த்தையை கேட்டா ஒரு குழந்தை தப்பு பண்ணுது, ஆனா அந்த குழந்தை நீ இதை பண்ற, நீ இப்படி பண்றதுனால இப்படி நான் வந்து உன்னை அடிப்பேன் அப்படி இப்படி அப்படி மிரட்டாம அந்த தவறை வந்து ஒரு நல்ல விதமா சுட்டி காட்டி அவங்கள வந்து அப்படியே வந்து வேற டைரக்ஷன்ல அதை கூட்டிட்டு போறாங்க. அந்த எனர்ஜி பாருங்க. இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். ஏன்னா நீங்க இப்போ வந்து ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கீங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் உங்களை ரொம்ப என்ன சொல்றது, கண்ணாமொழி பிதுங்குற மாதிரி ஒரு யாருமே உங்ககிட்ட அன்பா இல்லை, யாருமே உங்ககிட்ட ஒரு இதுவா இல்லை. நீங்க ஏன் எல்லாரும், அதாவது நீங்க உங்களுக்கே சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் நீங்கள் தவறுகள் பண்றீங்க, நீங்க சரியான அன்பு கொடுக்கல.
சரியா உங்க நபர்கிட்ட நீங்க வந்து உண்மையா இல்லை, உண்மையா நேசிக்காதனால நீங்க இன்னைக்கு இந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்றீங்க. இது ஒரு சிலருக்கு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஏஞ்சல் இந்த வார்த்தையை கொடுக்குறாரு. இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். உனக்கு எது பாதுகாப்புன்னா, நீ உண்மையா இரு, உண்மையா ஒரு அன்பை கொடு. ஓப்பன் யுவர் ஹார்ட் டு கிவ் அண்ட் ரிசீவ் த ஹையஸ்ட் எனர்ஜி ஆஃப் ஆல். நீ உண்மையான ஒரு அன்பை கொடுக்கும்பொழுது திரும்பி வருங்க. நிறைய பேர் வாங்கணும் தான், யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நிறைய வாங்கணும் தான் கேட்குறீங்க. ஆனா கொடுக்கறதுக்கு எத்தனை பேருக்கு மனசு வருது? உண்மையான அன்பை கொடுங்க, திரும்ப வரும். சரி, இப்போ இத்தனை மெசேஜ் பார்த்தோம். பைல் 1க்கே பெரிய ரீடிங்காக போகுது. லாஸ்ட் டெக்குக்கு பின்னாடி இருக்க ஒரு இது கொடுக்கலான்னு நினைக்கிறேன், கொடுக்குறேன். யூஆர் டிசர்வ் லவ், யூஆர் லவபிள். அண்ட் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் பிரேக்கில் இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய மேரேஜ் ஆகி 2-3 மேரேஜ் கூட ஆகியிருக்கலாம். பிரேக் ஆகிட்டு இந்த திருமண வாழ்க்கைக்கே நம்ம தகுதி இல்லையோ அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு ஃபீலில் ஒரு ஒரு உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு அதிகமாக இருக்குது. இது ஒரு சில சோலுக்கு சொல்கிறேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க. அது ஒரு சிலர் லவ் பாண்டிங்கில் கூட நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டு லவ்வே நமக்கு செட் ஆகாது, நமக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ 2 விதமாக தெரியுது. நீங்கள் வந்து தகுதியானவங்க தான், நீங்கள் அன்பான நபர் தான், அதனால உங்களை நீங்கள் வந்து தாழ்த்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஒரு சிலருக்கு உங்களோட லவ் பாண்டிங்கில் உங்களோட நபருக்கும் உங்களுக்கும் பிரச்சனையே வந்து உங்களோட ரிலீஜியன், நீங்கள் என்ன ரிலீஜியஸாக இருக்கீங்க, அவங்க என்ன ஒரு ரிலீஜியஸ், அதுதான் உங்களுக்குள்ள ஒரு ட்ராக்குக்கு பிரச்சனைக்கு காரணமே அதுதான். இதை நீங்கள் வந்து உங்களோட பிரார்த்தனை மூலமாகவே நீங்கள் இதை சரி பண்ணி இதை கொண்டு போகலாம். 2 பேருமே ஸ்பிரிச்சுவல் லைனில் அவரவர் ரிலீஜியஸில் வந்து ரொம்ப டெப்த்தாக இருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லைனே வந்து உங்களை சேர்த்து வைக்கும். இதுதான் மெசேஜ் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ யாருக்கு இந்த மெசேஜோ அவங்க வந்து கமெண்ட்ல ஐ கிளைம் த பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பதிவிடுங்க. இப்போ பைல் 1 சூஸ் பண்ண அந்த கார்டில் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? சில பேர் உங்களுக்கு இந்த விஷயங்கள் பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே சீக்கிரம் நடக்கணும், எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப தேடல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அவசரப்படக்கூடாது. நீங்கள் இப்போ அது கரெக்டான நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் இருக்கு இந்த கார்டு வழியா, ஓகேவா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த மெசேஜ் யாருக்கெல்லாம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தேடல் இருக்கு, உங்க லைஃப்பை பத்தின ஒரு விஷயத்துல எனக்கு இப்பவே ரிசல்ட் வேணும், எப்போ நடக்கும் அப்படின்லாம் நீங்க இது பண்ணீங்கன்னா, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கார்டே கொடுத்தாரு, ஹீலிங். உங்களுக்கு இப்போ தேவைப்படுது உங்களோட காயங்கள் ஆறணும். அது சரியான பிறகுதான் உங்களுக்கான நல்ல விஷயங்களை நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி சில பேர் கணவன் மனைவியா இருக்கீங்க, உங்களுக்குள்ள அடிக்கடி பிரேக் ஆகுதுன்னாலும் அது ஒரு ஹீலிங் செக்ஷன் நீங்க பண்ணணும். அதெல்லாம் உங்களோட ஆழ்மன காயங்கள்லாம் மாறினாதான் உங்களுக்கான டைம் ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் இந்த ஒரு கார்டு வழியா இத்தனை மெசேஜஸ்ல இந்த கார்டு வழியா இதை சொல்லியிருக்காங்க. ரொம்ப அவசரப்படாதீங்க, ஹீலிங் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களையும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க பேரண்ட்ஸ்க்கு, அதே மாதிரி மூதாதையர் பண்ண விஷயங்களுக்கு எல்லாமே சேர்ந்து வருது, ஓகேவா? அதனால கொஞ்சம் கவனம் தேவை இந்த ஆகஸ்ட் மந்த், ஓகே? சரி, இப்போ நம்ம வந்து பைல் 2க்கு பார்க்கலாம். இந்த எல்லோ கலர் ஹீலிங் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் என்ன கொடுக்குறாருன்ட்டு. சாமுவேல் ஏஞ்சல் இந்த ஆகஸ்ட் மந்த் பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் பிளஸிங்ஸ் கொடுக்க போறீங்கப்பா? பிள்ளைங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன, அவர்களுடைய சவால்கள் என்ன, திருமண வாழ்க்கை, ஒரு லவ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு, இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க. அவர் நம்பர் 44455. உங்களோட பிரார்த்தனையை கமெண்ட்ல பதிவிடுங்க. அவர் கொடுக்குற பிளஸிங் கிளைம் பண்ணிக்கோங்க. ஐ கிளைம் த எனர்ஜி, ஐ கிளைம் த பிளஸிங்ஸ் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக தெரிவிங்க. நான் சொல்கிற சுச்சுவேஷனில் யார் இருக்கீங்களோ அந்த சுச்சுவேஷன் இருந்தால் எஸ் அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். சொல்லிவிட்டு கிளைம் த பிளஸிங் ஏஞ்சல் சொல்லுங்கள், ஓகே?
வேற முரணமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க, இது வந்து கலெக்டிவ் ரீடிங், தனித்தனி மெசேஜ் வருது. நிறைய பேருக்கு தனித்தனியாக ஒரு கார்ட்லேயும் தனித்தனி மெசேஜ் தான். ஸோ யாருக்காவது வந்து நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கம்பைனாக ஒரே ஒரு ஒரு நபருக்கு மட்டும் வரா மாதிரி இருந்தாலும் அது நீங்கள் அந்த சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் நீங்கள் ஒரு சில சுச்சுவேஷன் உங்களுக்கு பொருந்தி இருக்குன்னா அதுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் கொடுக்குறாரோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. ஒரு சில நபர் வந்து எல்லா சுச்சுவேஷன்லையும் அடி வாங்கியிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு எல்லாமே அது வந்து அவங்க எடுத்துக்கலாம். இன்கேஸ் ரொம்ப டவுட் இருக்குன்னா ஒரு கன்சல்டேஷன் கூட நீங்கள் புக் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கார்டு வழி என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆகஸ்ட் மந்த் நீங்கள் உள்ளுக்குள்ளே நிறைய பாசம் வச்சுருப்பீங்க, ஆனால் வெளிக்காட்ட தெரியல உங்களுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட அன்பு பியூரானது அப்படின்றது இறைவனுக்கு தெரியும். ஆனால் உங்கள் கணவருக்கு தெரியுமா? இல்லை இங்கே நீங்கள் பார்க்குறது ஃபீமேல் பார்க்குறீங்க, மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேலுக்கு கொஞ்சம் அன்பு காட்டுங்க. சரியா? அன்பு கொடுங்க. கோ ஹெட் அண்ட் மேக் த ரொமான்டிக் கெஸ்டர், எக்ஸ்பிரஸ் யுவர் லவ். நீங்கள் உங்களோட அன்பை வெளிப்படுத்தணும். நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுருங்க. அவங்களா பேசட்டும், அவங்க வந்து சொன்னா என்ன, அவங்க வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா என்ன, அவங்க மட்டும் வந்து என் மேலே பிரியமாக இருக்கா மாதிரியெல்லாம் காமிக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் 2 பேருக்குமே அன்பு இருக்குது, ஆனால் உங்களுக்கு அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. அதனால அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. நீங்கள் ஒரு சிலர் 2 பேருக்குமே வந்து இது ட்வின் ஃப்ளேமாக கூட இருக்கலாம். ஏன்னா அப்படிதான் ஒருத்தர் ரொம்ப எமோஷ்னலாக இருப்பீங்க, ஒருத்தர் ரொம்ப வந்து எமோஷ்னல் லாக்லாம் ஆக மாட்டாங்க, ரொம்ப இதுவாக இருப்பாங்க. கன்னிங்னு சொல்ல முடியாது, பேலன்சிங்காக இருப்பாங்க. அவங்க குணாதிசயமே அப்படிதான் இருக்கும். அவங்களெல்லாம் சீக்கிரமாக நீங்கள் எமோஷ்னல் லாக் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ரீடிங் பார்க்குறவங்க ரொம்ப எமோஷ்னல் லாக்ல இருக்கிறீங்க. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு சரியான நேரத்தில் அவங்ககிட்ட ஒரு அன்பா இணக்கமாக நீங்கள் நடந்தீங்கன்னா இந்த லவ் பாண்டிங்கை நீங்கள் கொண்டு போக முடியும். இது மோஸ்ட் ஆஃப் திருமண வாழ்க்கைக்கும் அதிகமாக தெரியுது. யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் ட்ரூ லவ், உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ லைஃப் பார்ட்னர் வந்திருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே உங்கள் லைஃப்பில் இருப்பாங்க. 2 பேருமே வந்து லவ் பாண்டிங்கில் இருந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லவ் பாண்டிங் ட்ரூவான ஒரு பாண்டிங். இது வந்து நீங்கள் டவுட் பண்ணவே தேவையில்லை. ஓகேவா? இது வந்து உங்களோட என்ன சொல்றதுன்னா உங்களோட அன்பை வெளிப்படுத்தக்கூடிய, உங்களோட அந்த லவ் பாண்டிங்கை வெளிப்படுத்தக்கூடிய காலம் இது. இது வந்து ட்ரூ லவ், உங்களுக்கான உண்மையான ட்ரூ லவ் தான், நம்புங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இது கணவன் மனைவியா இருந்தாலும் சரி உங்களுக்கு பொருந்தும். அண்ட் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் நபர்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறீங்க, ஆனால் அவர் வந்து நார்மல் பர்சனாக இல்லை. ஆனால் இது வந்து ஒரு சோல்மேட் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும், இது சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் சோல்மேட் மாதிரி இருக்க மாட்டேங்கிறாரு, என்னை வந்து கவனிக்கவே மாட்டேங்கிறாரு. நான் போயிட்டு இது பண்ணால் கூட, வாலண்டரியாக பேச போனால் கூட நம்மக்கிட்ட வந்து வேற மாதிரி அவர் வந்து பிஹேவ் பண்ணுறாங்க, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, அவாய்ட் பண்ணுற மாதிரி, சில நேரம் அவாய்ட் பண்ணுற மாதிரி கூட தெரியும். ஆனால் அவங்க வந்து அவாய்ட்லாம் பண்ணல, அவங்களோட நேச்சர் இது கூட அது மாதிரி தான் இருக்கும். Your soulmate may different from your usual type and expectation. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரீடிங் பார்த்தீங்கன்னா அது ஒரு சோல்மேட் கனெக்ஷன் தான். பட் ஆனால் நீங்கள் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி உங்களை டியூன் பண்ணிக்கோங்க. அவர்கிட்ட ரொம்ப ஒரு 2 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரு 10 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த இடத்துக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கக்கிட்ட எந்த வார்த்தையை ஹைலைட் பண்ணணுமோ அதை மட்டும் பேசணும். அவங்கள என்கரேஜ் பண்ணுற நேரத்தில் அவங்கள பற்றி வேற ஏதோ ஒரு டாப்பிக்கை பேசக்கூடாது. இப்போ அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நபர் வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் நல்லா சக்ஸஸாக பண்ணுவீங்க, பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு விஷ் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. அந்த நேரத்தில் இப்போ இங்கே போய் தான் ஆகணுமா, எனக்கு ஒரு வேலை அங்கே இருக்குது, அங்கே போய் நம்ம வந்து இந்த டைமுக்கு போகணும், அதாவது டாப்பிக்கே மாற்றி வேற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. எப்படின்னா, இவங்க என்ன நம்ம இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம், நான் இதை வந்து செய்ய போகிறேன்னு சொல்கிறேன், இப்போ வந்து வேற எதையோ பேசுகிறாங்களே இவங்க, நம்ம அப்படியே உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படியே கட் பண்ண கூட தயங்க மாட்டாங்க. இவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இது நமக்கு
ஒத்தே வராது. ஏன்னா நம்ம ஒரு இதுல இருக்கோம், நம்மளோட வே ஆஃப் இதுவே வந்து வேற, இவங்க நம்மள புரிஞ்சுக்காம வேற எதையோ பேசுறாங்க, எப்பவுமே இவங்களுக்கும் நமக்கு ஒத்து போகலையே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால அவங்க தான் வேணும், அந்த நபர் தான் உங்களோட சோல்மேட் அப்படின்னு தெரியுது. ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பாங்கன்னா, அவங்க கொஞ்சம் பேஷனேட்டா ஒரு வேலையில இருப்பாங்க. ரொம்ப வந்து நார்மல் பெர்சன் மாரி கிடையாது, நீங்க எதிர்பார்க்குற மாதிரி. அவர் கொஞ்சம் அந்த கேரக்டர் ஒரு பெரிய ஒரு என்ன கௌரவம் அதெல்லாம் பார்க்கக்கூடிய கேரக்டர் மாரி தெரியுது. 2வது அவங்களுக்கு ஏத்த மாரி இப்ப நான் சொல்லிக் குடுத்தேன் இல்லையா? இந்த அளவுக்கு மா அம்மாவ தவிர, அதாவது உங்கள நல்லா புரிஞ்சுகிட்ட ஒரு நல்ல அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, என் குழந்தை இந்த இடத்துல தப்பு பண்ணும், இந்த இடத்துல அவள வந்து நம்ம சரி பண்ணா, அவங்க வந்து அவங்க லைஃப நிம்மதியா வாழ்ந்துட்டு போவாங்க. அப்படி ஒரு மதர் மாரி பார்த்து சொல்றேன். ஆஸ் அ குருவாவும் சில நெறைய விஷயங்கள் நான் நான் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்கேன். அதே மாரி ஆஸ் அ மதராவும் தெளிவுபடுத்துறேன். இப்படியெல்லாம் பேசி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா புரிஞ்சுக்குவீங்க. அப்போ நீங்க வந்து அந்த மனிதரை நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது மாரி பல சிச்சுவேஷன்ஸ் நீங்க அவங்களோட இருக்கும்போது வரலாம். அப்போ அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு நீங்க உங்க வேலைய பாருங்க. அந்த நேரத்துல தேவையில்லாத டாபிக்க பேசி அவர கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு, இந்த பாண்டிங்க பிரேக் பண்ற அளவுக்கு கொண்டு போயிடாதீங்க. புரிஞ்சுதா? சரி. அடுத்தது, சில பேருக்கு வந்து ரீயூனியன் பாசிபிளா இருக்கு. ஆனா நீங்க அவர ஏத்துக்கிற மனநிலையில இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், கிவ் யுவர் ரிலேஷன்ஷிப் எ சான்ஸ். ஒர்க் ஆன் யுவர் பார்ட்னர்ஷிப். நீங்க உங்க பார்ட்னர்ஷிப்ல நீங்க ஒர்க் பண்ணணும். இந்த பாண்டிங்ல ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஏஞ்சலோட விருப்பம். ஏஞ்சல் உங்களுக்கு என்ன ஒரு இது குடுக்குறாருன்னா, உங்க நபர பத்தி கொஞ்சம் நெகட்டிவா நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவங்கள ஏத்துக்க மாட்டோம், நெக்ஸ்ட் லைஃப் போலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா மைண்ட் செட்ல நீங்க இருக்கலாம். அதனால சரியான நேரத்துல ஏஞ்சல் உங்கள வந்து கைட் பண்றாங்க. நீங்க இந்த லைஃப் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். நீங்க புதுசா போறத விட இந்த லைஃப் உங்களுக்கு சரியா இருக்கும். அதனால ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ உங்க நபருக்கு ஒரு சான்ஸ் குடுங்க. இந்த பாஸ்ட்ல நடந்த மிஸ்டேக் நடக்காம இருக்கணும்னா, உங்ககிட்டயும் சில விஷயங்கள நீங்க மாத்துங்க. உங்களோட பார்ட்னர்கிட்டயும் நீங்க வந்து கொஞ்சம் வளைஞ்சு குடுத்து போங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த பாண்டிங் பத்தி, ரீயூனியன் பத்தி ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, ஒரு கன்சல்டேஷன் கூட வாங்க. ஓகேவா? சரி. அடுத்தது டெக்குக்கு பின்னாடி என்ன விஷயம் வச்சிருக்காரு? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சில பேர் வந்து செப்பரேஷன்ல தான் இருக்கீங்க. இந்த செப்பரேஷன் வந்து சரியான ஒரு விஷயம் தான். ஹீலிங்கான டைம். நீங்க ஒருத்தரை புரிஞ்சுக்கணும். நீங்க ரொம்ப வந்து பிரிஞ்சிருக்க அந்த கூடிய டைம் ரொம்ப வந்து நீங்க உங்களை ஹீல் பண்ணிக்கணும். உங்களுக்கு சில புரிதல் கொடுக்கறதுக்கு தான் இது வந்து அமைஞ்ச மாதிரி இருக்கு. ஓகேவா? அதனால கன்ஃபியூஸ் இருந்ததுன்னா எதுவும் வந்து பயப்படாதீங்க. உங்க நபரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஃபோர்ஸ் பண்ணி இப்போ வந்து அவங்கள வந்து எல்லா இடத்துலையும் நீங்க தேடுறது, அவங்க பின்னாடி ஆள் அனுப்புறது, அவங்க ஸ்பை ஒர்க் பண்றது, இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே? ஃப்ரீயா விடுங்க. கொஞ்சம் நீங்க உங்ககிட்ட இருக்க அந்த எரரை கொஞ்சம் கவனிச்சு ஹீல் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கூட நம்மக்கிட்ட உங்களுக்கு சொல்யூஷனும் இருக்கு சொல்லியிருக்கேன். சரி, இப்போ நாம வந்து ஏஞ்சல் கார்டு வழியா என்ன சொல்றான்னு பார்க்கலாம். இந்த கார்டில் உங்களுக்கு 4 கார்டு, எத்தனை கார்டு வந்திருக்கு பாருங்க. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கார்டு வழியா என்ன சொல்றாருன்னா, இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங்ல நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. டிவைன் மேல இருக்க நம்பிக்கை இல்லை. ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்லா அமையணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ட்ரஸ்ட் பண்ண சொல்றாரு. கண்டிப்பா லவ் பாண்டிங் சக்ஸஸ் ஆக போகுது. ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கை நல்ல ஒரு இந்த ஆகஸ்ட் மந்த் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய நபரா நபர் உங்ககிட்ட நல்லா பேசலாம். உங்களுக்கு சரியான விஷயத்தை வந்து கொடுக்கலாம். நீங்களும் வந்து அவரை அக்செப்ட் பண்ணுங்க. இந்த பாண்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. அதே மாதிரி லவ் பாண்டிங்ல இருந்தாலும் சரி. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த ரீடிங் பார்க்கறதுல நிறைய பேர் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் தேவைப்படுது. டிவைன் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள வச்சு அதை உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்களும் வந்து ஹெல்ப் கேட்கணும். ஹெல்ப் கேட்டிங்கன்னா கிடைக்கும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மந்த் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. இது ஆப்பர்ச்சுனிட்டி மீன்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய லைஃப் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ மேரேஜ் லைஃப்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லைன்னா புதுசாக ஒரு ப்ரப்போசல் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு நல்ல லவ் பாண்டிங் ஏற்படணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அதுக்கான வழிகள் திறக்கிறது.
ஓகேவா? ஆகஸ்ட் மந்த் நல்ல ஒரு சூப்பர் மெசேஜ் கொடுத்துருக்குறாரு. அண்ட் ஆரக்கிள் டெக் வழியாக, லவர்ஸ் ஆரக்கிள் டெக் வழியாக பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு கைடன்ஸ் வந்திருக்குது. யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். யாருக்காவது வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் ரெக்கார்டு, இந்த பாஸ்ட் ரெக்கார்டு இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு உங்களோட லவ் லைஃபாக இருந்தாலும் சரி, அதை அடுத்த கட்டம் கொண்டு போகணும், மேரேஜில் கொண்டு போகணும், ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய நபராக 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கணும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் அதுக்கு உங்களோட ஆரா மேட்சிங் இருக்கான்னு பாருங்கள். அது கன்சல்டேஷன் இங்கே மட்டும்தான். அந்த ஆரா மேட்சிங்லாம் வேறு எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. இங்கே நான் வந்து ஜாதகம் தான் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் ஜாதகம் பார்த்து தருவேன். ஜாதகத்தை தாண்டி உங்களோட ஆரா மேட்சிங் செட் ஆச்சுன்னா அந்த நபர் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு சரியாக இருப்பாங்க. அதனால ஆரா மேட்சிங் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஆரா மேட்சிங் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இந்த லவ் பாண்டிங்கை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா, கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு புக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரீடிங் பார்க்கும் போது ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரு ஹைப் ஒன்று பண்ண சொன்னேன். எத்தனை பேர் ஹைப் பண்ணீங்க? ஹைப் பண்ணவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த மெசேஜை நீங்கள் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கறதுனால ஒரு நல்ல குட் கர்மாவை நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. நீங்கள் தனியாக போயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் போயிட்டு பண்ண தேவையில்லை. அதில் ஹைப்புன்னு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட் நீங்கள் கொடுக்கும்போது சேனலில் இந்த டாப்பிக்கில் இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சேனல் போய் ரீச் ஆகுதுன்னா அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது, அவங்களுக்கு அந்த பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றம் நடக்குதுன்னா அதுக்கு உங்களை அறிந்தோ அறியாமலோ நீங்கள் ஒரு டிவைனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? எப்பவுமே டிவைன் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுறதுலேயே இருக்காதீங்க, கொஞ்சம் கொடுங்க. இது வந்து எந்த காசு பணமும் கிடையாது. ஒரு லைக் பண்ணும் போது அப்படியே வந்து அந்த பாயிண்ட்டை தட்டி விட்டிங்கன்னா ஆட் ஆக போது நிறைய மக்கள் பார்த்து பலன் அடைவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த செய்யும் போது அது பல விதத்தில் உங்களுக்கு டிவைன் அதுக்கான ரிட்டர்ன் கிஃப்ட் தருவாங்க. வேணா டெஸ்ட் பண்ணி கூட பாருங்க. நீங்கள் ரெகுலராக செஞ்சு பாருங்க, உங்கள் லைஃப்ல என்ன மாதிரி மாற்றங்கள் வருது. அந்த கிராட்டிடியூட், நன்றி உணர்வு, இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள், இதுதான் குட் கர்மா. ஓகேவா? மனதால எல்லாரும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு நம்ம டிவைன் பாத் மூலமா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை மாற்றம் இவ்வளோ வந்து ஒரு குரு மூலமா அவங்க வந்து இந்த விஷயங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அதுல அவங்களுக்கு எந்த தூரம் எத்தனை விஷயங்கள் நல்லது நடக்குதோ அந்த பிளஸிங் உங்களையும் வந்து பாதுகாக்கும். ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. குரு சரணம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைப்பட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? மீண்டும் மீண்டும் அதே பெயின், அதே ரிஜெக்ஷன், அதே எமோஷ்னல் ஹெவினஸ் இருக்கா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் லேட் ஆகுதா அல்லது கிடைக்கவே இல்லையா? அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக வேண்டியது உங்கள் எமோஷ்னல் பிளாக்ஸ், பாஸ்ட் பெயின், கார்மிக் பேட்டர்ன்ஸ் தான். இந்த பவர்ஃபுல் ஃபுல் மூன் எனர்ஜியில் நாங்கள் கொண்டு வருகிறோம் எமோஷ்னல் ரிலீஸ் கிளாஸ். ஆர்கேஞ்சல் அஸ்ரேல் மற்றும் ஆர்கேஞ்சல் ஜடாக்கியல் டிவைன் கைடன்ஸ் மூலம் உங்களுக்கு இருக்கும் எமோஷ்னல் பிளாக், ஃபியர், கில்ட், ஹார்ட் பிரேக், கார்மிக் ஹெவினஸ் போன்ற எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆக உதவும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ப்ராக்டிஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்களோட லைஃப்பில் ஒரு புதிய சாப்டர் ஸ்டார்ட் ஆகணும் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்காகத்தான். லிமிட்டட் சீட்ஸ் அவைலபிள். வாட்ஸ்அப் நவ் 9677079560. Heal, release, transform. God bless you.